வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். காத்திருந்து அமெரிக்காவும் ஒரு கட்டத்தில் இல்லைப்பா நீங்கள் ஒன்றும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இல்லைனா சொல்கிறேங்க, நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ஈரான் க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கு, ஓகே பேச்சுவார்த்தைக்கு போகலாமேன்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ரைட்டு நாம் இந்த கிரெடிட்ஸை மொத்தமாக எடுத்துக்க போகிறோம், நம்ம மீடியேட் பண்ணி பிரச்சனை முடிச்சு வச்சுதான் அப்படின்னு அவங்க ஈகராக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த உலக அரசியலும் தலைகீழாக புரட்டி போடப்பட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஈரான் இப்போ என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, ஐநாவில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. யார் மேலே? அமெரிக்கா மேலே. என்ன சொல்கிறாங்க அதில்? ஏங்க இது வரைக்கும் நாங்கள் ஏதாவது அமெரிக்கா கப்பலை சிறை பிடிச்சோமா? இல்லைல்ல. ஆனால் எங்களோட டோஸ்கா ஷிப் இருக்குது பாருங்கள், அதை அவங்க சிறை பிடிச்சி வச்சுருக்காங்க. அதில் இருக்க செயிலர்ஸு, க்ரூ மெம்பர்ஸு, அவங்களோட ஃபேமிலிஸு, இவங்களால யாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி? ஸோ இவங்க ஒழுங்கு மரியாதையாக அந்த கப்பலை திரும்ப ஒப்படைக்கணும். இட் மீன்ஸ் ரிலீஸ் பண்ணி விட்டுருணும். அதில் இருக்க யாருக்கும் சின்ன கீறல் கூட படக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சர்வதேச சட்டத்தை அமெரிக்கா இதன் மூலமாக மீறிடுச்சு. சீஸ்பேரில் அவங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்கல்ல கண்டிஷன்ஸ்லாம், அதையும் மீறிட்டாங்க. அப்புறத்துக்கு அந்த சீஸ்பேர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரே நேரத்தில் ஒரு செயல்பாடு மூலமாக ரெண்டு விஷயங்களை மீற முடியும் அப்படின்னா அமெரிக்காவில் மட்டும்தான் அது பண்ண முடியும் அப்படின்னு ஈரான் கடுமையான வாதங்களை முன் வச்சிருக்கு. ஐநாக்கு அவங்க சப்மிட் பண்ணியிருக்க அந்த கம்ப்ளைண்ட்டில் இதில் அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. ஒரு வேளை பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சு டீல் சைன் பண்ணுறாங்கன்னா அப்போ ஈரான் கேட்குறதுல அமெரிக்கா பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். அது வரைக்கும் எதுவும் பெருசாக நடக்க போகிறதில்ல. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் இவர் பாகிஸ்தான் கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாப்புல, ஏங்க நீங்கள் தான் மீடியேட்டர்ஸு, நாங்கள் சொல்கிற மெசேஜஸை அமெரிக்கா கிட்ட நீங்கள் தான் கொண்டு போகிறீங்க, அவங்க சொல்கிறத எங்கள் காதுகளுக்கு நீங்கள் தான் கொண்டுட்டு வரீங்க, அதனால் நான் இந்த மேட்டரை உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு அமெரிக்கா இந்த சீஸ்ஃபயரை தொடர்ந்து வயலேட் பண்ணிகிட்டே இருக்குது. பிளாக்கேடை அவங்க அகற்றாமல் இருக்கிறதா இருக்கட்டும், எங்கள் கப்பல்கள் மேலே கை வைக்கிறதா இருக்கட்டும், சீஸ்ஃபயரை மீறிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த டிப்ளமேட்டிக் ப்ராசஸ் இருக்குல்ல, பேச்சுவார்த்தை நாங்கள் வரலாமா வேணாமன்ற முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பெரிய முட்டுக்கட்டையை போட்டுட்ருக்கு. நாங்களாம் சரி பேசிட்டு பிரச்சனை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அமெரிக்கா பண்ணுற இந்த அத்துமீறல்களை பார்த்து எங்களுக்கு எப்படிங்க வரத்தோணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா என்ன ப்ரோ, அவ்வளோதானா? ஈரான் இந்த முறை பேச்சுவார்த்தைக்கு போலியான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. எதுக்குன்ற போக சொல்கிறேன். ட்ரம்ப் திரும்ப த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏற்கனவே உங்களுக்கு கடைசி எச்சரிக்கைன்னு பல முறை நான் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி நான் அந்த மைண்ட் செட்லேயும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கலை, இந்த டீலை நாங்கள் போட மாட்டோம், எல்லாத்தையும் நாங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு எதிராக தான் பண்ணுவோம் நின்னீங்கனாக்கா இந்த சீஸ்ஃபயர் எக்ஸ்பைரி ஆகுதுல்ல, இதுக்கப்புறம் ஈரான் எக்ஸ்பைரி ஆகிறத பற்றி நான் யோசிக்க ஆரம்பிச்சிருன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். லாட்ஸ் ஆஃப் பாம்ஸ்ன்றாருங்க, நிறைய மலைமலையாக பாம்ஸை கொண்டு வந்து ஈரான் மேலே போடுவோன்னு அர்த்தம். ட்ரம்ப் இங்கே த்ரெட் பண்ணியிருக்காரு. என்னதான் பாகிஸ்தான் கிட்ட ஈரான் முறையிட்டாலும் போங்க அமெரிக்காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அமெரிக்கா நாங்கள் சொல்கிறதான் சொல்லுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு த்ரெட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? லாட்ஸ் ஆஃப் பாம்ஸா ஈரான் மேலே போடும் அப்படின்னு இருக்காரு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க, நாங்கள் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சோம், ஈரான் நல்லா இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் நீங்களே சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிறீங்க. அந்த என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை எப்படியாச்சும் அது இது பண்ணி முடிச்சிடலாம், டீலை போட்டலான்னு சொன்னால் கேட்க மாட்டீங்களே நீங்கள். ஓகே ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இவ்வளோ கோவத்தில். மக்களே இது ஜஸ்ட்டு வார்னிங்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி நைட்டோடு இந்த சீஸ்ஃபயர் காலக்கெடு இருக்கலாம் முடிவடையுது. இன்றைக்கி நைட்டோடு முடிவடையுது. இதுக்குள்ளே திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லை நிரந்தரமான பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வை எட்டுறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அதுக்கான கால நேரம் ரொம்ப கிடையாது மக்களே, சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்குது. நிலைமை கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்குல்ல, ஈரான் இறங்கி வந்துட்டால் பேச்சுவார்த்தை நடக்க ஆரம்பிச்சிடும். என்னென்னா அடுத்த கட்டம் யோசிக்க ஆரம்பிச்சா சீஸ்ஃபயரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பேச்சுவார்த்தையை கண்டினியூ கூட பண்ணலாம். ஸோ இந்த குழப்பங்கள் ஈரானுக்கு இப்போ கண்டிப்பாக இருக்கும்ல. அவங்க ரஷ்யா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல லவ்ரோவ், இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அவர்கள். அங்கே இவர் என்னென்ன சொல்லியிருக்காப்புல, இந்த அமெரிக்கா பாருங்கள் சீஸ்ஃபயர் வயலேஷன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதை எங்கள் மேலே தப்பு இருக்க மாதிரி எங்களே கை காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களால் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்கிறதா தகவல் மட்டும் வந்திருக்கு. ஆனால் ரஷ்யா என்ன சொல்லியிருக்கான், இல்லை நெகோசியேஷன் டேபிளில் நீங்கள் பேசுங்க, என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் முடிவு எடுத்து போன்னு அவங்க ஒரு அட்வைஸரியை முன் வச்சிருக்கிறதா இப்போதைய தகவல் மட்டும் வெளியே வந்திருக்கு. இன்னொரு பக்கம் சுப்ரீம் லீடர் இருக்கார்ல முஜ்தபா அவர்கள், இவர் ஈரான் டெலிகேட்ஸ்லாம் பாகிஸ்தானுக்கு போய்ட்டு பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ட்ரம்ப் மிரட்டலுக்கு பயந்துலாம் கிடையாது, ஏன்னா அப்படி பயப்படுறதா இருந்தால் எப்போ என்னென்னோ பண்ணியிருக்க ஈரான். ஆனால் இது வரைக்கும் அவங்க அப்படிலாம் மண்ணா மேலே தெரியல ட்ரம்ப் எதிர்பார்க்குறதெல்லாம்.
ஸோ சுப்ரீம் லீடருக்கு இந்த மனமாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லை ரஷ்யா சொல்லி ஏற்பட்டுச்சான்றது கடவுளுக்கு தான் தெரியும். அமெரிக்கா டீம் பாகிஸ்தான் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறதா இப்போ சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்து ஈரான் டெலிகேட்ஸும் கிளம்பிட்டாங்க அப்படின்னா ஓகே, ஏதோ நல்ல விஷயம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை, எந்த முறை பேச்சுவார்த்தை தோல்வின்னு அறிவிச்சாங்க, இதுக்கு பார்த்து மட்டும் குடோன்ல இருந்தெல்லாம் அதை பற்றி நம்ம யோசிச்சு தான் ஆகணும். பாகிஸ்தான் இப்போ இன்னும் ரெடியாக இருக்காங்க. அப்போத்துலேருந்தே ஃபுல்லாக ரோடெல்லாம் பிளாக் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தாங்களே, பேச்சுவார்த்தை நடக்க போது, நம்ம தான் ஃபுல்லாக நடத்த போகிற உலக நாடுகள் பாகிஸ்தான் பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக. அமெரிக்கன் டெலிகேட்ஸ் வந்துருவாங்க, ஈரான் டெலிகேட்ஸாக வந்துருவாங்க, இங்கே தான் பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி செம டைட்டு. பாகிஸ்தான் கேபிட்டல் இஸ்லாமாபாத் இருக்குல்ல, அங்கே செக்யூரிட்டி செம டைட்டாக இருக்குது. ஏன்னா கிரெடிட்ஸை ஈல்டு பண்ணணும்ல, அதுக்கு பாகிஸ்தான் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, உலக மக்கள் எதிர்பார்க்கறது பேச்சுவார்த்தை தான். இது ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குதுன்னு வைங்க, அதில் எதெல்லாம் ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸாக இருக்கும் தெரியுமா? முக்கியமான பேசு பொருட்களாக 5 விஷயங்கள். அதில் 1, ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இதை நிறுத்துன்னு அமெரிக்கா சொல்லணும். இதுக்கு ஈரான் என்ன சொல்ல போகுது? 1. 2வது, ஈரானில் இது வரைக்கும் என்ரிச் பண்ணி வைக்கப்பட்டிருக்க யுரேனியம், இந்த ஸ்டாக் பில் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக எங்ககிட்ட கொடுன்னு சொல்லும், இல்லைனா அவங்ககிட்ட கொடுத்துருன்னு சொல்லும். இதுக்கு ஈரான் என்ன சொல்ல போகுது? 2. 3வது, வார் ரிப்பரேஷன்ஸ், அதாவது எங்கள் நாட்டுக்குள்ளே இவ்வளோ சேதத்தை ஏற்படுத்திட்டீங்க, நீங்களும் இஸ்ரேலை சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அச்சு காலி பண்ணியிருக்கீங்க, கட்டடங்கள்லாம் ஃபுல்லாக காலி, உங்களால் பாலங்கள்லாம் தகர்த்திருக்கீங்க, காசு கொடுங்க, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ண வேணாமா, அந்த பழுதை சரி பண்ண வேணாமா எப்படின்னு ஈரான் கேட்கும். இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்ல போகுது? 3. 4வது, ஃப்ரோசன் அசட்ஸ். உலகம் முழுக்க அமெரிக்கா பேச்சு கேட்டு ஈரானோட அசட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல, ஃபண்ட்ஸ் முதற்கொண்டு, அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடணும். அந்த ஃப்ரீஸ் பண்ணதை ரிலீஸ் பண்ணி விடணும், ஓகேவா? இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்ல போகுது? 4. அல்டிமேட்டாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ், இங்கே டோலில் இதை வசூலிக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இதை அப்பப்போ மூடக்கூடாது, பர்மனெண்ட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுணும், இதையும் அமெரிக்கா சொல்லுது. இதுக்கு ஈரான் ஒத்துக்குமா? இப்படி 5 முக்கியமான விஷயம், 5ல் 1 மிஸ் ஆனால் கூட பேச்சுவார்த்தை தோல்வி தான். இதில் ஒரே ஒரு ஆறுதல் செய்தி இப்போ என்ன தெரியுமா கிடைச்சிருக்கு? இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் எப்போவுமே பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட் ரூட்டை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பியூட்டினா, 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரூட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சிரியா பார்டர், ஈராக் பார்டர் இருக்குல்ல, அங்கே அமைஞ்சிருக்க ரூட்டை தான் 15 வருஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, இது அப்பயே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவில் வாருங்க. இது எப்போ திரும்ப மூடப்பட்டுச்சு? 2011ஆம் வருஷம் சிரியாவோட உள்நாட்டு போர் இருக்குல்ல, அந்த டைமில் இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக மூடி இருந்தாங்க. இப்போ ஹார்மோஸ் இஷ்யூ பெருசானதுனால இந்த ரூட் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க 15 வருஷம் கழிச்சு. இப்போ ஷி ஜின்பிங், சைனாவோட அதிபர், அவர் சவுதி பிரின்ஸ் இருக்கார்ல, பட்டத்து இளவரசர் சல்மான் அவர்கள், அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. பேசினப்ப ட்ரம்ப்போட விசிட் இருக்குல்ல, சைனாவுக்கு ட்ரம்ப் மே மாதம் போகிறாரு பார்த்தீங்களா, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. ஏன்னா முகமது பின் சல்மான் அவர்களும் ட்ரம்ப்பை ரிசீவ் பண்ணி சூப்பராக அந்த ஈவெண்ட்டை நடத்தி முடிச்சிருந்தாப்புல. அந்த அனுபவத்தை இவர் தெரிஞ்சுப்பார்ல, இன்னும் சில விஷயம் இவங்க இணக்கமாக பேசியிருக்கலாம். இதுக்கப்புறம் ஷி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஹார்மோஸ் இருக்குல்ல, அங்கே நார்மல் டிராஃபிக்கை எதிர்பார்க்குறோம், இதை அஷ்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஷ்யூர் பண்ணுங்க ஈரான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலை, அஷ்யூர் பண்ணுங்க அமெரிக்கா அப்படின்னு பயன்படுத்தலை, ஜஸ்ட் போத் பார்ட்டிஸ்ன்ற மாதிரி 2 பேரும் அஷ்யூர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா நிலைமை சீரியஸாக சைனாவோட கோபம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது ஈரான் மேலே. IRGC இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த அமெரிக்கா இங்கே மேலே பாம்பு போட்டாங்கல்ல, அதில் 3 வெடிக்காத நிலைமையில் இருந்த அமெரிக்கன் பாம்ஸை நாங்கள் டிஃப்யூஸ் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக அந்த லாரஸ்டன் ப்ராவின்ஸ் இருக்குல்ல, அங்கேருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த பாம்ஸை தான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். இது MK84, அதாவது மார்க் 84ன்னு சொல்லுவாங்க, மார்க் 84 ஆக்டிவ் பாம்ஸை தான் நாங்கள் இங்கேருந்து எடுத்திருக்கோம். இன்னும் மற்ற வெடிக்காத நிலைமையில் இருக்க அமெரிக்கன் பாம்ஸை தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. கொடுமையை பார்த்தீங்களா, ஈரானுக்குள்ளே அமெரிக்கா போட்ட பாம்ஸ் வெடிக்காமல் இருக்கிறத தேடுறது. ஹார்மோஸில் மைன்ஸ் இருக்குது பாருங்கள், இதை இந்த பக்கம் தேடிட்டு இருக்கிறது. உல்ட்டாவாக 2 பக்கமும் ஆயுதத்தை மட்டும் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் அமைதிக்காகன்னு சொல்லுவாங்க 2 தரப்பும். ஓகே, ரைட்டு. டொனால்ட் ட்ரம்ப் இந்த மனுஷனை வெறுப்பேற்றி பார்க்குறது அமெரிக்க ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் ஒரு ஹாபியில். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஃபுல்லாக? ஏங்க, இவர் போன வாட்டி இந்த 12 டே வாரப்போ இந்த ஈரான் மேலே போய் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே குண்டு போட்டாங்களே, சும்மா ஹம்பக்குங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. அங்கெல்லாம் என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னு எதுக்கு இப்போ திரும்ப என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க? ஈரான் அவ்வளோ தூரம் பட்டு உருவாகி தள்ளிட்டு இருக்குமா என்ன? போய் சொல்கிறாருங்க அப்படின்ட்டு ட்ரம்ப்பை வச்சு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடுப்பான ட்ரம்ப் பல விஷயம் சொல்லியிருக்காப்புல. என்னென்ன சொல்கிறாரு? ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் இருக்குல்ல, இதான் 12 டே வரப்போ அமெரிக்காவோட ஆப்ரேஷன் நேமு. இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அண்ட் டோட்டல் ஆப்லிட்டரேஷன் சொல்கிறாரு. அதாவது நம்ம தான்ப்பா ஃபுல்லாக அங்கே அழிச்சு முடித்தோம், நம்ம தான் காலி பண்ணோம் அந்த 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஈரானில் வச்சு. நியூக்ளியர் டஸ்ட் சைட்ஸ் இருக்குல்ல ஈரானில், இங்கே நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சரி நம்ம பங்கர் பஸ்டர்ஸ் யூஸ் பண்ணோம்,
அது கீழே வச்சு ஃபுல்லாக அந்த என்ரிச் பண்ணப்பட யுரேனியத்தை காலி பண்ணியிருக்குமா என்ன அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். சரி, உங்கள்படி நான் வரேன். ஒரு வேளை உள்ளுக்குள்ளே அது எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருந்திருந்தாலும் கூட அதை தோண்டி எடுத்து, ஏன்னா அந்த பாம்ஸ் எல்லாம் தாண்டி சேதத்தை ஏற்படுத்தினதா தாண்டி தோண்டி எடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திரும்பவும் பழைய மாதிரி கொண்டு வரது வந்து டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். அது என்ன தெரிஞ்சு ஈரான் அதெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இங்கே ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் தான் சேனல்ஸை பற்றி பேசுகிறாரு. ஃபேக் நியூஸ் CNN ஆரம்பிக்கும்போது இதான் சொல்கிறாரு, ஃபேக் நியூஸ் CNN அண்ட் அதர் கரப்ட் மீடியா நெட்வொர்க்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னு நிறைய பேரை உள்ளே எடுத்துக்கிறாரு. நீங்கள்லாம் எனக்கு ஏதாவது தப்பு தப்பாக செய்திகளை போடுறீங்க, எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக சொல்கிறீங்க என்னை பற்றினு டென்ஷன் ஆகிட்டாப்புல. அண்டு நம்ம நாட்டோட கிரேட் ஏவியேட்டர்ஸ் இருக்காங்களே, நம்ம விமானப்படை சேர்ந்தவங்க, பல வீரர்கள், நம்ம இராணுவத்தில் பணியாற்ற பல பேர்னு சொல்லிட்டு இவங்களுக்கான கிரெடிட்ஸை நீங்களாம் கொடுக்கவே மாட்டிங்களா? நம்ம நாட்டில் இருக்க ஊடகங்கள், பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சும்மா அவங்கள ஃபுல்லாக டீமீன் பண்ணுறது, இட் மீன்ஸ் அவங்கள இழிவுபடுத்துறது, தாழ்மையாக பேசுறது, இப்படி தான் செய்தி போட்டுட்டு இருப்பீங்களா லூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். தற்காலிக போர் நிறுத்த நீட்டிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் தேவையில்லை. சும்மா சீஸ்ஃபயர்னு சொல்லுவாங்க 2 வாரத்துக்கு, திரும்ப பேசி அதை இன்னும் 2 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நடுவில் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிரந்தர போர் நிறுத்தம் இருக்குல்ல, அதுதான் வேணும். இதுக்கப்புறம் போர் புரியவே மாட்டோன்ற உடன்படிக்கை தான் வேணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.